இவர்கள் இருவரின் கெமிஸ்ட்ரி ரசிகர்களால் அதிகம் விரும்பப்பட்டுச்சு. அதே போல் 60களில் பிரபலமாக இருந்த சிவாஜி கணேசன், SS ராஜேந்திரன், ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், சிவகுமார் என பல முன்னணி நடிகர்களுடன் நடித்தார். திரையுலக விட்டு மீள முடியாமல் தன்னுடைய கனவை திரையுலகிலேயே தொலைச்சாங்க. ஜெயலலிதாவுக்கு தமிழ் திரையுலக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்த போதிலும் ஒரு கட்டத்தில் பிரபல தெலுங்கு நடிகர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாக இருந்தபோது ஜெயலலிதா வாழ்க்கையில் வீசிய அரசியல் அலை காரணமாக மக்கள் சேவைக்காக எம்ஜிஆரின் வழிகாட்டுதலோடு அரசியலில் இறங்கி கடைசி வர திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய இறுதி மூச்சு வர மக்கள் பணியாற்றுறாங்க. 5 முறை தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அம்மா உணவகம், மருந்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் இன்று வர செயல்பாட்டில் இருந்து வருது. தமிழில் சுமார் 140 படங்களில் நடித்துள்ள ஜெயலலிதா சில பாடல்களில் இடம்பெற்ற பாடல்களை அவரே பாடியுள்ளார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தன்னுடைய இனிமையான குரலால் ஜெயலலிதா பாடிய பாடல்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்து வெளியான அடிமை பெண் படத்தில் வாலி வரிகளில் KV மகாதேவன் இசையில் இடம்பெற்ற அம்மா என்றால் அன்பு என தொடங்கும் பாடலை ஜெயலலிதா தான் பாடியிருக்காங்க. அதே போல் இயக்குனர் முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் முத்துராமன் ஜோடியா ஜெயலலிதா நடித்திருந்த திரைப்படம் சூரியகாந்தி. இந்த படத்தில் MS விஸ்வநாதன் இசையில் இடம்பெற்ற ஓ மேரி தில் ரூபா என்கிற பாடலையும் நான் என்றால் அது அவளும் என்கிற பாடலையும் SPBயுடன் இணைந்து பாடியிருக்காங்க.